ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்னோடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடி வைப்போம் நிறைய பேர். அதை வந்து சும்மா சாதாரணமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லேப்டாப்போ இல்லை நம்ம செல்ஃபோனில் தான் நிறைய விளையாடின்னு கிடக்குறாங்க. அதை மாற்றி எப்படி கிராமப்புறத்துலேயோ இல்லை டவுன்லேயோ நிறைய ஒரு பொருளை கொடுத்து இதெல்லாம் பிட் பண்ணுங்க, இதுதான் இதனுடைய பயன்பாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ நோக்கம். நிறைய பேர் சோலாரோ இல்லை எலக்ட்ரானிக் பொருளோ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே ஒரு பொருளுடைய தன்மை, அது என்ன வேலை செய்யுது இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் என்னோட ஆசை. அந்த நோக்கத்தை தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை எல்லாரும் பேசிக்கணும் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் உட்காந்து மேடைக்கு மேடை அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்குறோம் பேசிக்கணும் தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு தேவையான உந்துதலை யார் முன்னெடுத்து எடுத்து செயல்றதில்ல. அதனுடைய நோக்கத்தை தான் இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை தியரி அதிகமாகவும் ப்ராக்டிக்கல் கம்மியாகவும், ஒரு 10% தான் ப்ராக்டிக்கல்னு சொல்லி சும்மா சொல்கிறாங்க ஸ்கூல்லாம். ஆனால் ஒரு 70% ப்ராக்டிக்கலாகவும் தியரி ஒரு 20% இருந்தால் தான் இந்த உலகம் நம்ம கிராமத்தில் இருக்கிற டவுனில் இருக்கிற பசங்க எல்லாமே முன்னேறுவாங்க. அடுத்த தலைமுறையை நம்ம சூப்பராக உருவாக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ நோக்கம். இதை எல்லாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இவன் எல்லாமே சின்ன வயசுலேயே எடுத்து கொடுத்துட்டா அவங்க கரண்ட்டை கையில் தொடுவாங்க அப்படிலாம் நினைக்காது. 12 வோல்ட் எந்த சாக்கம் அடிக்காது. ஒரு நோக்கம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். குழந்தை வயசுலேயே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். சாக்கு அடிக்கிறது கரண்ட்டை தொட்டால் கரண்ட் அடிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஒன்று அது சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், பப்ஜியோ இல்லை ஒரு செல்லே கொடுத்தா அவங்க கெட்டு போயிடும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்களுடைய தேவையை சுழன்று கொண்டே இருக்கணும் உலகத்தில். நீங்கள் எங்கேயோ ஓடணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட விலகி போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு போயினே இருக்கிறீங்க. அவங்க கெட்ட வழியில் தான் போகிறாங்க. நிறைய பேர் எக்கச்சக்கமாக பார்த்துனே இருக்கிறோம். செல்லை கொடுத்து நம்ம போனங்களாவே அதில் கேம் தான் விளாட்றாங்க நிறைய பேர் குழந்தைங்க. ஆனால் நாங்கள் புது உலகத்தை உண்டாக்குறோம் அப்படின்ட்டு விட்டுட்டு சும்மா அப்படின்னா போயிடுறீங்க. இந்த உலகமே ஒரு சுழற்சியில் நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் குழந்தைகளை கவனிக்க விட்டுறீங்க. தவறுறதுனால தான் வெளிநாட்டில் அதே ஒரு லாபமாக பார்க்குறாங்க. கம்பெனிக்காரெலாம் பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு கேமை உருவாக்கி நம்மளைய மூளையை செலவை செய்கிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க. ஒரு பொருளை 18 தடவை பார்க்கறதுனாலையோ இல்லை அது மூலிமா ஏதோ ஒரு சைகை பண்ணுறதுனாலையோ மூளை அதன் கண்ட்ரோலுக்கு போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நானே என் வயசில் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா குடிக்கிற பக்கமே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. எல்லாரும் குடினாவே ஒரு அப்பாவோ சித்தப்பாவோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. ஒரு கடை பக்கத்தில் குடிக்கருத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகிறாங்க. நிலைமை பூரா மாற்றிட்டாங்க. அதெல்லாம் தப்புன்னு தெரியல. ஆனால் ஒரு கிராமப்புறத்துலேயோ ஒரு டவுன்லேயோ ஒரு மானம் ஒரு கண்டுபிடிப்போ ஒரு செயலோ செஞ்சாவே அதை அடிமைப்படுத்தி அதை வெளிக்கொணர்றதில்ல. இது பாடத்திட்டமாக வைக்கணும். ஒரு சோலாரை பற்றியோ ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வச்சோ பசங்க ப்ராக்டிக்கலாக சின்ன வயசில் 5 வயசுலேருந்து கற்றுக்கணும். இது ஒரு பாடமாகவே தனியாக வைக்கணும். எலக்ட்ரானிக் பொருள் பொறுத்து பூராமே விவசாயத்துக்கா இல்லை எதுக்கு நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது பூராமே அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு செய்முறை வச்சாதான் இந்த குழந்தைகள் மனசில் பதிஞ்சு அடுத்த தலைமுறையில் சயின்டிஸ்ட் அதிகமாக உருவாகுங்க. லட்சத்துக்கு ஒருத்தனுடைய கோடிக்கு ஒருத்தன் தான் வருவான் நாட்டுங்க சயின்டிஸ்டாக. அதை மாற்றி நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு தான் இந்த வீடியோட நோக்கம். உங்கள் குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க, எல்லாம் இப்போ வர குழந்தைங்களாம் பயங்கரமாக சுட்டியாக தான் இருக்காங்க. அந்த சுட்டியை நல்ல முறையில் பயன்படுத்தினா இந்த உலகத்தை புதுசாக சாதிக்கலாம். பெட்ரோல் விலை அதாவது 100 ரூபாய் எட்டிருச்சு. அந்த பெட்ரோல் விலைக்கு காரணம் கம்மி தான். ஆனால் நம்ம தேவையை நாமளே பிடிச்சோன்னே பெட்ரோல் வாங்கவே தேவையில்லை. அது பெட்ரோல் வர வாகனம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் புகழ் வர்றதுனால தான் மாசு உண்டாகி நம்ம நிறைய கெட்டதை அனுபவிக்கிறோம். மழை வராத காரணமே அதுதான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போதைக்கு மட்டும் பேசிட்டு மேடைக்கு மேடி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு பாணியில் உள்ள குழந்தைகள் போல் நம்ம குழந்தையும் ஒரு ஏதோ ஒரு பொருள் தயாரிச்சுட்டு ஒரு
ஒரு விளையாட்டு இருந்தால் கூட ஒரு பொருள் தயாரிக்கிறதுல இருக்கட்டும், அதுதான் வந்து மூளையை வந்து சிறந்த முறையில் நம்மளை ஆக்கப்பூர்வமாக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. இது வந்து எந்த சாக்கு அடிக்காது. இது ஒரு சோலார் பேனலாக இதுதான் இது. அடுத்த தலைமுறை பூராமே நம்ம இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். கண்டிப்பாக இந்த உலக அழிவு காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கின்னு வருது. அதை வந்து சரிப்படுத்தணும்னா இந்த மாசுபடுதலை ரொம்ப கட்டுப்படுத்தணும். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பனிக்கட்டில் உருகின்னு வருது. அதில் கட்டுப்படுத்தணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக மாசுபடுதலை வந்து அதிகமாக கட்டுப்படுத்தணும். ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு மரம் வளர்க்கணும். வெட்டுறதை விட்டுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட தான் ஆரம்பிச்சுன்னுக்குறாங்க. எல்லாம் அழிச்சிட்டு, நிலங்களை பூரா அழிச்சிட்டு, விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு, எதுவுமே நடக்கிறதில்ல. அதான் வந்து நிலத்தை இதான் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு, அதை பார்த்தீங்கன்னா மரத்தை பூரா அழிச்சிட்டுங்க. எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாகினே போகுது. அப்போ வந்து உலகம் வந்து அழியறதுக்கு நாம் தான் வழி வைக்கிறோங்க. அது குழந்தைங்களுக்குலாம் தெரியணும். ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்டுபிடிக்கும் போது அதில் கெட்டது அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு 10% கெட்டது எப்பவுமே வந்து ஆகும். அதில் வந்து ஒரு 90% வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய பொருள்களாக இல்லை செய்கைகளாக நம்ம செஞ்சால் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு இதை விட்டுட்டு போவோங்க. நம்மளுக்கு வீடியோ நோக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து நம்ம சோலார் வீடியோ நிறைய பேர் பார்க்குற குழந்தைங்க நிறைய வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வீட்டில் ரெடி பண்ணிக்கிறேன்னு. அதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டால் நம்ம வீடியோவில் வந்து எந்த கெட்ட இதுவும் வரக்கூடாது. ஒரு குழந்தைங்களை உருவாக்குறதுன்னா நிறைய நல்லதை பார்க்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை பற்றினு தான் இந்த வீடியோட நோக்கம். குழந்தைங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா நிறைய வீடியோ பார்க்குறாங்க. அதில் வந்து எனக்கு வீடியோ பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஒருத்தர் 2 பேர் பார்த்தா கூட அது மூலிமா அவங்க வளர்ச்சி பெறணும். நிறைய வந்து வளர்ச்சி நோக்கி தான் போகணுடைய ஒரு சிந்திக்கிற ஒரு வீடியோவாக இருக்கணும். அவங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கம். இந்த சின்ன வீடியோவில் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு இதாக இருக்குது. நம்மளோட வீடியோ எடுக்கிற தன்மை வந்து ஏன்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்குன்னே நான் ட்ரைனிங் எடுத்து தான் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கெல்லாம். என்னுடைய நோக்கத்தை வந்து இந்த வீடியோவில் காட்டினிருக்கிறேன். சின்ன வீடியோ தான். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோலார் வீடியோ வந்துன்னே இருக்கும். நிறையா வீடியோ எனக்கு போடணும்னு ஆசை தான். அது வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த இது பயன்படுத்த முடியல, வேலை நிறையா இருக்கிறதுனால பயன்படுத்த முடியல. ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஒன்று கற்றுக்கணுன்றது தான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய வீடியோ போட முடியும், அதாவது ஜோக்கோ எல்லாமே போட முடியும், வீடியோ எடுக்க முடியும். ஆனால் அந்த வீடியோவெல்லாம் ஒரு அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தா திரும்பி பார்க்குறப்ப இதெல்லாம் இதில் செஞ்சுனுக்கலாம். நிறைய எலக்ட்ரானிக் பொருளாக நான் கற்றுக்கணுன்னா வீடியோ பார்த்து தான் இருக்கேன். அது ஒவ்வொரு மனுஷனுடைய நல்ல தன்மை வந்து ஒரு ஒரு பொருளை பற்றி விலைக்கு தான் போட்டுனுப்பாங்க. நல்லா பார்த்து அது வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கெட்டது ஒரு வீடியோ வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய ரீச் ஆகும். ஆனால் நல்ல வீடியோ ரீச் ஆகாது. நம்ம நல்லதை எப்பவுமே தேட மாட்டோம் இந்த உலகத்தில். அதனால் வந்து சின்ன குழந்தைலேருந்து எல்லாருக்குமே ஒரு வீடியோனா பிடிக்கணும். அது வந்து பார்த்து அவங்க வந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணுன்னு தான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க பார்க்குறாங்க நிறைய பேர். எனக்கே ஃபோன் பண்ணி சின்ன பசங்க ஒரு 8 வயசு பையன் 10 வயசு பையன்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிருக்கிறான். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த விவரத்தை தெரிஞ்சுன்னு குழந்தைங்க எல்லாமே சின்ன வயசுலேயே தியரியோட ப்ராக்டிக்கல் நிறைய கற்றுக்கணும். இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அடுத்து வர அரசியல்வாதிகளோ எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் உலகத்தை வந்து கொண்டு வரணும் பாடத்திட்டத்தில். அதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைங்கள் வந்து அடுத்து இந்த மாதிரி உருவாகணும், ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஏதோ ஒரு பொருளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுன்னு உருவாகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். என் குழந்தை வந்து இந்த மாதிரி உருவாகணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னா ஒரு லைக் போடுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக போகிறோன்றது ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிவித்து வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். சுஜியாக்கா என்ன பண்றீங்க? அரிசி போட்டு வெல்லம் போட்டு பொங்கல் செய்றேங்க. எனக்கு கொஞ்சம் தரீங்களா? வா தரோம். தவறேனா இதை வச்சு என்ன பண்ண போறேன்? நான் என் வீட்டுக்கு சோலார் லைட் ஃபிட் பண்ண போறேன். எனக்கு செஞ்சு காட்டுறியா? விட்டு பேச முடியுமா? சின்ன சாப்பிட்டு சொல்லுப்பா. சூரிய ஒளி இருந்து கரண்ட் எடுக்குது. அப்படி என்ன இது? என்னது இது? சார்ஜ் கண்ட்ரோலர். இது டிசி லைட். என் வீட்டுக்கு லைட் போட போறேன். இது சோலார் பேனல்.
இது சோலார் பேனல். டைட் பண்ணு. பிளஸ் அதிகமாக கழுத்தாதரா? மைனஸ் மைனஸ் பேட்டரியோட மைனஸ். Band, lithium battery, charge controller. நான் சோலார் பேட்டரி ரெடி பண்ணிட்டேன். நீங்க பொங்கல் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேங்க. பொங்கல் மாமா ஏனா இது சோலார் லைட். இது என்னன்னு கேள்சாமி? இது லித்தியம் பேட்டரி, சார்ஜ் கண்ட்ரோலர். அது லைட் டிசி லைட். செங்கல். இது லித்தியம் பேட்டரி. இது பேனர். என்னத்துக்கு மச்சான் உக்காந்துக்கிற? சோறு வேணுமா? பபுலு என்ன பண்ற? சோறு சாப்பிடுறியா? அது என்னது இது? அது என்ன சமையது? வெள்ளஞ்சோரா? வெள்ளஞ்சோறு சாப்பிடுறியா? கூடு பாத்துக்கியா? தம்பி நீயும் பாப்பால பாப்பா கிட்ட சாப்பிட போங்க. உட்காந்தா கதையா இருக்குல்ல. எனக்கு நான் இப்ப சாப்பிடுறேங்கல்ல. நீ நக்கு பாய் காட்டு. அதேதான் அது வரைக்கும் இவளுக்கு அப்படியே அதான் எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ் மின்னலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மச்சான் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பாரு, சப்ஸ்கிரைப் பண்ண. பாய் காட்டு. மாமா நீ மாமா பாய். இது சோலார் பேனர் சாமி. இது லைட். சோலார் லைட். என்ன சொல்லு மச்சான்? இது என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி அடித்து விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ சோலார் வீடியோன்னு
இந்த மாதிரி உங்க குழந்தைய உருவாக்குனா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய் பாய், see you. நான் உங்கள் ஜெய்மாதேஷ்.